அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 28/5/2025 துவிதியை திதி பின்னிரவு 1:55 வரை. அதன் பிறகு திருதியை திதி சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:29 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன், மிதனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம் செய்ய, புது வேலையில் சேர, வியாபாரம் தொடங்க, பசுமாடு வாங்க, குழந்தைக்கு பெயர் சூட்ட, பூப்பு நீராட்ட, தங்க நகை வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சவால்களுக்காக சந்தோஷப்படுங்கள். அவைகள்தான் உங்களுக்குள் அடங்கி கிடக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறது. ஆமாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் நாம் வேறு கோணத்தில் சிந்திக்கிறோங்க. வேறு சிலரை நாம் நாடுகிறோம் உதவிக்காக. அந்த நேரத்தில் நமக்கு உதவக்கூடியவங்களை எப்பொழுதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நெருக்கடி நேரத்தில் நேர்மையாக இருந்து உதவி செய்தவர்களை உள்ளத்தில் நினைத்து கொண்டே நன்றி உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. சாதகமான வீடுகள்லையும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகமாகும். நிர்வாக திறமையும் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும். நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. சாதுரியமான பேச்சாலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்ன மாதிரி சில வேலைகளை அடுத்தவங்களை நம்பி நீங்கள் கொடுக்காம நீங்களே பொறுப்பாக சில வேலைகளை எடுத்து செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இன்னைக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நிறுவனத்தில் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் தொந்தரவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி நல்லவங்க இன்னைக்கு வேலைக்கு சேருவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பெருசுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வேற்றுமொழி பேசுகிறவங்க அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருந்துவிடக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டாலே போதும்,
உடனே நீங்கள் அப்படியே அதை பிடிச்சிப்பீங்க. உடனே அதை வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்பலாம் உங்களுக்கு அறிவுரை தேவைப்படாதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்க அடிபட்டதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நாம் எதுலேயும் சிக்கிக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் எச்சரிக்கை உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது, செலவுகளும் அதிகமாகிட்டே போகுது, குடும்பத்திலேயும் ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் மதியம் 1:36 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் போகிறாருங்க. அதனால் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் மதியம் 1:36 சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், செலவுகள், சோர்வு களைப்புகள்லேருந்து விடுபட்டு உற்சாகமாகவும் நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு கல்வி கூடத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நினைக்கிற காலேஜில் நினைக்கிற கோர்ஸில் சேர்க்கணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதிலே இன்றைக்கி நல்ல விதத்தில் அட்மிஷன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்கள் கை ஓங்குங்க. காலையில் மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஏதாவது குடைச்சல் கொடுக்குற மாதிரி பேசினாலும் கூட மதியத்துக்கு பிறகு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து மோதல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைய தினத்தில் ஒரு தெளிவு நெளிவு சுழிவெல்லாம் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க, நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருடைய வீட்டில் இன்றைக்கி விசேஷந்தான், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:36 வரைக்கும் சுமாராக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார மதியம் 1:36 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது, மனிதன் நிமிர்ந்து நின்றால் சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காது. ஆமாங்க, கொஞ்சம் நாம் அப்படியே ஒரு வீடு லோனை போட்டு ஏதாவது வாங்கிட்டோன்னு வைங்களேன், உடனே ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. வீடு வசந்து நிற்கும். ஆனால் அதுக்கு பின்னால் நீங்கள் எந்த அளவுக்கு தலை குனிஞ்சு நின்று உழைச்சின்னு இருக்கீங்க, தலைதெறிக்க ஓடின்னு இருக்கீங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. அதனால தாங்க யார் வேணாலும் ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், நம்ம கடமையை நாம் பார்ப்போம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். பேசுகிறவங்கெல்லாம் நமக்கு எதுவும் உதவ போகிறதில்ல, நாம் உழைச்சாதான் நாம் முன்னுக்கு வர முடியும்னு எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவு தான் அதிகமாகிட்டே போகுது, எப்படி சமாளிக்க போகிறதுனே தெரியாமல் இருக்குது. நாளுக்கு நாள் தேவையும் அதிகமாகிக்கிட்டே போகுது, பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே வராங்க. அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. நண்பரோடு சேர்ந்து கமிஷன் பேஸில் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான சில வழிவகைகளையும் இன்றைக்கி நீங்கள் தேடுவீங்க. இன்றைய தினம் மதியம் 1:36 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்லைங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது, விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார
சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாயு பதார்த்தங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இன்று இரவு உணவை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் போட்டிகள் கடுமையாக தான் இருக்கும். உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. ஆனாலும் சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மதியம் 1:36 ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வண்டியிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. ஆமாங்க, அடிபட்டு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அந்த அனுபவம் இருக்கிறதுனால தாங்க எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நின்று எதிரிகளை சமாளித்து வெற்றி பெற்று கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் வரும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ரத்த அழுத்தம், பிபி அதிகரிக்கிற மாதிரியும் தெரியும். அதனால் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. திட்டமிடாமல் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்க வேண்டாங்க. அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி தர வேண்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா அப்புறம் அதை நிறைவேற்றி ஆகணும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசித்து சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடைசி நேரத்திலேயாவது காசு வந்து கிடைக்குதே பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகளை லிஸ்ட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நினச்சதை விட இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்களோட சில விஷயங்களை மனம் திறந்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனிமை துரோகமில்லாத சிறந்த தோழன், சிறந்த நண்பன். அதே போல் மௌனம் தண்டனை இல்லாத ஒரு சிறந்த பாதுகாப்பு. ஆமாங்க, அதனால தாங்க தேவைப்படும் போது நீங்கள் தனிமையை தேர்ந்தெடுப்பீங்க. அவசியப்படும் பொழுது நீங்கள் மௌனமாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. சாதகமான வீடுகள்லையும் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. தள்ளி போன வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால அடுத்தவங்க 1000 பேசுவாங்க,
ஆமாங்க. அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்ம மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் தாங்க கொஞ்சமாவது நிம்மதியாக நீங்கள் இருக்க முடியுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சோகமாக இருந்துக்கிட்டு அந்த சோகத்தால் உடல் சோர்வு வந்துடக்கூடாதுங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்லாம் இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதரங்களால் இன்றைக்கி நல்லது நடக்கும். சகோதரிக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய நண்பர் உறவினர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் கூடுதல் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் அதிகாரிகள் சின்னதாக உங்களை பாராட்டி பேசுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நிரந்தரமானவற்றை தேடுங்கள். தற்காலிகமானவற்றில் தேங்கி நிற்காதீர்கள். ஆமாங்க, சின்ன சந்தோஷங்கள், சின்ன கேளிக்கைகள் இதிலுக்கு நீங்கள் அடிமையாகிவிட மாட்டீங்க. நிரந்தரமான ஒரு சந்தோஷம் வேணும், நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும், நிரந்தரமான ஒரு சாதனையை நாம் செய்யணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நிரந்தரமான தரமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. கண்டகச்சனி தொடங்கி இருக்கிறதுனால வெள்ளனை நம்பி எல்லாரையும் வெள்ளையாக நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி வகையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புதுசாக ஏதாவது வழி இருக்குதா, புதிய தொடர்புகள், புதிய நட்புகள் ஏதாவது வருதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு. அது மாதிரி புதியவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதுவும் மதியத்துக்கு பிறகு அதிகமாக லாபம் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் சில விஷயங்களை நாம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி சிலதெல்லாம் கற்றுப்பீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புது வேலையை ஏற்றுக்கும் போது கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த ஈகோ கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முழு பக்குவம் மனப்பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் இருப்பதே ஆகும். ஆமாங்க, உங்களுக்குள்ளார எத்தனையோ விருப்பங்கள்லாம் இருந்ததுங்க. அதில் 1-2 தான் நிறைவேற்று, மித்ததெல்லாமே நிறைவேறவே இல்லை. அதுக்காக நீங்கள் விரக்தியின் விளிம்புக்கெல்லாம் போனதே கிடையாது. பரவாயில்ல, அடுத்தது என்னன்னு யோசிப்போம், அடுத்தடுத்து முயற்சி செய்வோம், அடுத்த முறை முயற்சியிலையாவது கிடைச்சிருன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை தாண்டி கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓரளவு உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அலைச்சல் இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த சின்னதாக சண்டை சச்சரவு அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நல்லவங்களெல்லாம் சந்திப்பீங்க. உறவுக்காரங்க சொந்தக்காரங்களுடைய கல்யாண விசேஷங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. மறுபடியும் அவங்கள பார்க்குறதுல இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார 2-3 நாளாகவே கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருக்குது நிலமை. அந்த கடுகடுப்பு இன்றைக்கி விலகி கலகலப்பான சூழ்நிலையை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதனால் வியாபாரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுகமான எதிர்ப்புகள் சிலதெல்லாம் இருந்துன்னு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை கொஞ்சம் மாறி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. சகோதர வகையில் உதவிகள் உண்டு. சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அவருக்கும் திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பல ஆதாரங்களுடன் நாம் சொன்ன உண்மையை விட யாரோ ரகசியமாக சொன்ன பொய்கள் தான் அதிகமாக எல்லோராலும் நம்பப்படுகிறது. ஆமாங்க, இதுதாங்க உலகம். இதை நினச்சி தாங்க நீங்கள் அப்பப்போ வருத்தப்படுவீங்க. உண்மையை விட்டுட்டு இந்த உலகம் எதையோ பேசின்னு இருக்குது. ஏன் இப்படி உலகம் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சமூகத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. முக்கியமான வேலைகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. அவங்க கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சால் நீங்கள் போங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேற்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அனுஷ நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுகமான ஒரு எதிர்ப்பு, வேலை சுமை, சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சங்கடம், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் யாராவது ஏதாவது எதிர்மறையாக பேசுனா கூட நீங்கள் கொஞ்சம் அதை நேர்மறையாக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி மற்றவங்க யாராவது ஏதாவது உங்களை குறை சொன்னாலும் அதை மறந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, கையிருப்பு குறையும் போதுதான் அந்த பொருளின் அருமை நமக்கு தெரியும். வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையினுடைய பெருமை நமக்கு புரிய வரும். ஆமாங்க, எப்பொழுதுமே வயதாக ஆகத்தான் இனிமேல் நாம் இளமையாக இருக்க முடியாது, இளமை காலத்திலலாம் நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க. அதே மாதிரி ஒரு பொருள் அதிகமாக இருக்கும் பொழுது அதோட அருமை தெரியாது. அதை தீர தீர தான் இனிமேல் நம்ம இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமாங்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி எங்கும் எப்பொழுதும் என்னால் எல்லாம் முடியும் என்று எல்லா காலகட்டத்திலும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், இளமையாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி சிலருக்கு நல்ல ஜாதகம் அமைஞ்சு நிச்சயதார்த்தம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் கொஞ்சம் குறைஞ்சி பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் பிறந்தாச்சு, லாபம் வந்திருக்குங்கிற நிம்மதி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இது வரைக்குமே உங்களை சிலர் கண்டுக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அவங்களா தேடி பேசுவாங்க. பரவாயில்லையே, நம்மளெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லாருமே அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் பிள்ளைகளாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. அவங்க நினச்ச கல்லூரியில் அவங்களுக்கு இடம் கிடைக்கும். அதே மாதிரி நினச்ச பாடப்பிரிவில் அவங்கள நீங்கள் சேர்ப்பீங்க. அதனால் அவங்க முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சோகங்களை தேக்கி வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. சிலதெல்லாம் மறந்துடுவீங்க. சில சோகங்களையெல்லாம் நீங்கள் கடந்து போயிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மரங்கள் இலைகளை உதிர்த்த பின்பு மீண்டும் புது இலைகள் துளிர்ப்பது போல சோகங்கள் சிலதெல்லாம் வந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புத்துணர்ச்சியுடன் புதிய சிந்தனையுடன் வாழ்க்கையை தொடங்கி கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு அடிச்சிக்காமல் நாம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய ஒரு இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சொத்துக்காக நாம இல்லை நமக்காக சொத்தா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நமக்காக தான் சொத்து, நாம தான் முக்கியம், நம்முடைய ஆரோக்கியம் முக்கியம், நம்முடைய ஆயுள் முக்கியம். இந்த ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா நம்ம உழைச்சி இது மாதிரி இன்னும் 2 சொத்து சம்பாதிச்சிடலாங்கிற முடிவும் தெளிவும் இன்றைக்கி உங்களுக்கு பிறக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்ப ஒற்றுமை பாதிக்காதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. வியாபாரத்திலையும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள்
அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆத்திரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் உயர்த்தி கொண்டே போகும். ஆமாங்க, எத்தனையோ கஷ்டங்கள், வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள். ஆனால் இது எல்லாம் போட்டு உங்களை நெருக்குனாலும் நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும், எனக்கு தெரியும், என்னால் எல்லாத்தையும் சாதித்து காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் அதீத தன்னம்பிக்கையால், நேர்மறை எண்ணங்களால் ஜெயித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்ததுனால நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண விழாவுக்கு குடும்பத்தினருடன் நீங்கள் போய் வருவீங்க. பழைய நண்பர்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. என்ன இருந்தாலும் நம்ம காலம் மாதிரி இந்த காலம் வருமான்னு அந்த காலம் பற்றி நீங்கள் அளவுக்கு அதிகமாக பேசி சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு கல்யாண விஷயமாக இன்றைக்கி மணமகள் வீட்டார் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அதாவது திருமணம் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட இருந்து வந்த மோதல் குறையும். ரொம்ப சிரமத்தை கொடுத்து வந்த மூத்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி நல்ல செய்திகளும் இன்றைக்கி உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல், டென்ஷன், வேலை சுமை இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, ஏமாற்றத் தெரிந்தால் ஏரோப்ளேனில் கூட போகலாம். ஆனால் நேர்மையாக இருந்தால் நடந்து போகக்கூட முடியாது. ஆமாங்க, இது இன்றைய நிலைமைங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் மாற மாட்டீங்க. தப்பான வழியில் போய் நாம் அதிகமாக சம்பாதிக்கிறத விட நேர்மையான வழியில் நாம் இருந்து ஓரளவு சம்பாரித்து ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்குறோமோ இல்லையோ, கர்மாக்களையும் பாவங்களையும் நாம் சேர்த்து வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மோட முடியட்டும், அவங்க நல்லா இருக்கட்டுங்கிற ஒரு எண்ணங்களோடு எங்கேயும் சிறப்பாக நேர்வழியில் சென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தனபாகியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் தந்தை வழியில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. சூரியனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அன்பாக ஆதரவாக பேசுகிற மாதிரி திடீர்னு சிலர் அறிமுகமாகுவாங்க. அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் உங்களுக்கு இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்த்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே நிச்சயமாக கிடைக்குங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.